1. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில், பிள்ளையார்பட்டி, சிவகங்கை மாவட்டம், தமிழ்நாடு. கற்பக விநாயகர் கோயில் தமிழ்நாட்டின் பழமையான குகை கோயில்களில் ஒன்றாகும். பாறை வெட்டு மற்றும் புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி இடையே உள்ள பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ளது. நகரம் பிள்ளையார்பட்டி விநாயகரின் தமிழ் பெயரான பிள்ளையார் என பெயரிடப்பட்டது. மேலும் இந்த பழமையான கோவிலில் சிவன், லிங்கோத்பவர் மற்றும் பிறர் மற்றும் பல சன்னதிகள், பாறையில் வெட்டப்பட்ட படங்கள் உள்ளன. ஆகம நூல்களின் பாரம்பரியத்தில் ஊறிப்போன இக்கோயில் பல நூற்றாண்டுகளாக கடந்து வந்த தமிழ் மக்களின் துடிப்பான கோவில் கலாச்சாரத்திற்கு சான்று பகர்கிறது. சிவன் சன்னதிக்கு முன்னால் கிழக்கு பக்கம் ராஜகோபுரத்துடன் கூடிய முன் மண்டபத்தின் காட்சி. வரலாறு மற்றும் கல்வெட்டுகள். தொன்மை. கோயிலின் காலத்தை அறிய உதவும் 15 கல்வெட்டுகள் கோயிலுக்குள் காணப்படுகின்றன. கோயிலின் மூலம் வெளியிடப்பட்ட ஸ்தலபுராணம் இக்கோயிலின் வளர்ச்சியை 3 தனித்தனி நிலைகளாக வகைப்படுத்துகிறது. முதல் நிலை சுமார் 1600 ஆண்டுகள் பின்னோக்கி செல்கிறது. இந்த காலகட்டத்தில் கற்பக விநாயகர் மற்றும் திருவீசர் சன்னதிகள் உள்ள பாறை வெட்டப்பட்ட சன்னதிகள் தோன்றின. விநாயகரின் உருவத்தின் தனித்தன்மை இந்த தேதிக்கு சாட்சியமளிக்கும் ஒரு காரணியாகும். கோயில் கல்வெட்டுகளில் பயன்படுத்தப்படும் எழுத்துக்களும் இந்த தேதியை நிறுவ உதவுகின்றன. இக்கோயிலில் உள்ள தூண்கள் பல்லவ காலத்திற்கு முந்தையவை. பல்லவர்கள் பாறைகளால் வெட்டப்பட்ட கோயில்களை மகாபலிபுரம், மகேந்திரவாடி, மாமண்டூர், மண்டகப்பட்டு, சீயமங்கலம், நாமக்கல், திருச்சி, நர்த்தமலை, குடுமியான்மலை, திருக்கோகர்ணம், திருமெய்யம், பேரையூர், மலையடிப்பட்டி, திருக்கோளக்குடி, குன்றக்குடி முதலியன கட்டியவர்கள். இவற்றில் பலவற்றை மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மன் என அறியலாம். இருப்பினும் பிள்ளையார்பட்டியில் உள்ள கல்வெட்டுகள் கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. மேலும் பாண்டிய சாம்ராஜ்யத்தில் கோயில் அமைந்துள்ள இடத்தை கருத்தில் கொண்டு இந்த கோயிலுக்கு பாண்டிய ஆதரவை இணைப்பது தர்க்கரீதியானதாக இருக்கும். குறிப்பாக இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள கழுகுமலை கோயிலில் பாண்டியர்களின் ஆதரவின் வெளிச்சத்தில் 1091 மற்றும் 1238க்கு இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்த பல கல்வெட்டுகள் இந்த கோயிலில் உள்ளன. இது 13ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலின் 2ஆம் வளர்ச்சி கட்டத்தில் விமானங்கள் மற்றும் வளர்ச்சியின் போது பிள்ளையார்பட்டி நகரத்தார் கோயிலின் பாதுகாவலராக ஆனார் என்பது தெளிவாகிறது. ராஜகோபுரங்கள் கட்டப்பட்டன. வளர்ச்சியின் 3ஆம் கட்டம் மிகவும் சமீபத்தியது மற்றும் கோயில் குளத்தை புதுப்பித்தல் உட்பட முழு கோயில் வளாகத்தையும் பழுதுபார்த்தல், புனரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. தொட்டியும் 2 ராஜகோபுரங்களும் இந்த தொலைதூர நகரத்தில் உள்ள கோவிலுக்கு ஒரு கவர்ச்சியான அணுகுமுறையை வழங்குகின்றன. பிள்ளையார்பட்டி தெய்வங்கள். கற்பக விநாயகர் அல்லது தேசி விநாயக பிள்ளையார் இங்கு முதன்மை கடவுளாக இருக்கிறார். மேலும் அவர் வலம்புரி முறையில் வலதுபுறம் சுருண்ட 2 கரங்களுடனும் தும்பிக்கையுடனும் சித்தரிக்கப்படுகிறார். இந்த 6 அடி உயர விநாயகரின் உருவம் கோவிலின் வளாகத்தில் உள்ள ஒரு குன்றுக்கு அப்பால் தோண்டியெடுக்கப்பட்ட குகையில் ஒரு அடிப்படை நிவாரணமாக உள்ளது. விநாயக பகவான் ஞானத்தின் இறைவன் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இது புனித மந்திர வடிவில் யானையின் தலையால் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஓம். உடைந்த இடது தந்தத்திலிருந்து ஒரு கோடு வரையும்போது மேல்நோக்கி தொடங்கி இடதுபுறமாக வலது காதுக்கு இடதுபுறமாக திரும்பி இடது தந்தத்தின் வளைவை கடந்து தண்டின் நுனி வரை சென்றதும் ஓ என்ற தமிழ் எழுத்துக்கள் தோன்றும். லிங்கம் கை எம் என்ற எழுத்துக்களை குறிக்கிறது. ஓமிதை இங்குள்ள வலம்புரி பிள்ளையார் உறுதிப்படுத்துகிறார். விநாயகர் கற்பகம் மரம் போன்று பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதால் கற்பக விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கு விநாயக பெருமான் 4 கைகளுடன் காட்சியளிக்கும் மற்ற தலங்களில் இல்லாத வகையில் 2 கைகளுடன் காட்சியளிக்கிறார். மேலும் அவர் பாசா அங்குசா இல்லாமல் கால்களை மடித்து வயிற்றில் அர்த்த பத்மாசனம் வடிவில் ஆசனத்தை தொடாத நிலையில் காணப்படுகிறார். விநாயக என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற தலைவன் என்று பொருள்படும் பக்தர்கள் வலம்புரி விநாயகரை வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும். வேதங்கள் மற்றும் ஆகமங்களை கற்கும் மாணவர்களால் புனித மந்திரங்களை உச்சரித்தல் வேதகம பள்ளி தெய்வீக சூழலை உருவாக்குங்கள். கிழக்கு பக்க ராஜகோபுரத்தின் நுழைவாயில்.
சிவா கோவில் பிள்ளையார்பட்டியின் வளாகத்தின் உள்ளே. இக்கோயிலின் தெய்வம் மருத மரம். சமஸ்கிருத அர்ஜுன விருட்சாவில் தாவரவியல் பெயர் டெர்மனாலியா அர்ஜுனா என மருதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பசுபதீஸ்வரரின் சிற்பி. சிவபெருமானுக்கு பால் கொடுத்து வழிபடும் பசு இக்கோயிலின் சிறப்பு. மேலும் செல்வத்தின் அதிபதியான குபேரனும் இக்கோயிலில் வழிபட்டுள்ளார். 5 புலன்களை கட்டுப்படுத்தும் ஒருவரால் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் என்ற தகவலை விளக்கும் வகையில் கழுத்தில் லிங்கம் அணிந்திருக்கும் 5 தலை பாம்பின் சிற்பம் இங்கே காணப்படுகிறது. பாம்பின் 5 தலைகள் 5 புலன்களையும் லிங்கம் கடவுளையும் குறிக்கிறது. மேலும் ஆன்மீகத்திற்கு சேர்க்கும் வகையில் லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் துர்கை ஆகியோர் ஒரே விளையாட்டில் ஒன்றாக காணப்படுகின்றனர். மற்ற தலங்களைப் போலல்லாமல் திருவீசர், மருதீசர், செஞ்சடேஸ்வரர் ஆகிய 3 லிங்கங்களும் சிவகாமி அம்மன் அம்மா, வடமலர் மங்கையம்மன் மற்றும் சௌந்தர நாயகி அம்மா அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் தோன்றி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். காத்தியாயினி வழிபாடு செய்வதால் என்று நம்பப்படுகிறது. அம்மான் இக்கோயிலில் பெண்களுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கும் செவ்வாய் தோஷம் நீங்கும். கால மாற்றத்தால் முக்கியத்துவம் பெற்ற சப்தமாத்ரிகைகள் இக்கோயிலில் சக்தி சந்நிதி எனப்படும் தனி சந்நிதியுடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.